பாஜகவினுடைய ஒரே ஒரு கோரிக்கை தான், சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா. நீங்க காங்கிரஸ ஏன் கட்டிப்பிடிச்சு அழுகிறீங்க தான். காங்கிரஸ நீங்க கழட்டி விடுங்க. நீங்க அரசியல் நடத்த வேண்டும் என்றால் ஒரு எங்காச்சும் ஒரு பலம் வேண்டும், இல்லை என்றால் எங்காச்சும் ஒரு சப்போர்ட் வேண்டும் என்ற நிலைக்கு திமுக இன்னைக்கு தள்ளப்படுகிறது. இனி அவர்கள் பாஜகவை எந்த அளவுக்கு ஒரு ஒரு வலுவாக எதிர்த்தார்களோ அந்த அளவுக்கு இனி வலுவாக எதிர்ப்பார்கள் என்ற இந்த எண்ணம் எனக்கு கிடையாது. தமிழ்நாட்டை பாதிக்கின்ற பிரச்சனைகள் மட்டும் நாங்க குரல் கொடுப்போம் என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அப்ப அது ரெண்டு பேரும் சாஃப்டனிங் ஆஃப் ஸ்டாண்ட் வந்திருக்காங்க. ஆனால் இதை தாண்டி ஒரு கூட்டணிக்கான இடம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இப்போ கிடையாது என்றுதான் நான் காண்கிறேன். அதே மாதிரி திமுக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி பிஜேபியோட நட்பு அப்படின்ற மாதிரி அவங்களும் திமுக அந்த மாதிரி கூட்டணிக்குள்ள போகாட்டி ஒய்எஸ்ஆர் மாதிரியே போவாங்க. ஐயா சாமி என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடாதீங்க என்ற அந்த அடிப்படையில் மட்டும்தான் இன்னைக்கு அவர் சப்போர்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார். இவர்கள் 3 பேரும் அங்க போய் கால் விழுதுறதுக்கு காரணமே இவர்கள் மேல எளிதாக ஒரு கேஸ் போட்டு தாராளமாக உள்ள தள்ளிடலாம். ஏனென்றால் மிக தெளிவாக ட்ரையல்ஸ் இருக்கிறது, மிக தெளிவாக ப்ரூஃப் இருக்கிறது. மு.க. ஸ்டாலின் மேல அப்படி ஒரு பழி நீங்க போட முடியாது. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சில தினங்களாகவே திமுகவும் பாஜகவும் அலையன்ஸ் வைக்க போறாங்க. அது குறிப்பாக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்சை தொடர்ந்து ஒரு தகவலா ஒரு இதா நியூஸா வந்துகிட்டே இருக்கு சார். எந்த அளவுக்கு சார் சாத்தியம் அது? இல்ல, இப்ப ஒரு 15 வருடங்களாக திமுக ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஸ்டாலினுடைய அறிமுகமே இப்போ தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு அறிகின்ற ஸ்டாலினுடைய அறிமுகம் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா, இல்லை என்றால் பரிச்சயம் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா, அது ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன் பில் பர்ன் பண்ணதுல, எரிச்சதுல, இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் ப்ராமினன்ஸ்க்கு வராரு. டீலிமிட்டேஷன் எதிர்க்கிறதுல ஆனாலும் சரி, இங்க பல எதிர்கட்சி தலைவர்களுடைய முதலமைச்சர்களுடைய கூட்டத்தை கூட்டலாலும் சரி, முழுக்க முழுக்க ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல இன்னைக்கு தமிழகத்துல ஒரு அறிமுகமாக இருக்கின்ற ஒரு கம்ப்ளீட் அவருடைய என்டையர் இன்ட்ரடக்ஷனே பார்த்தீங்கன்னா ஆன்டி பிஜேபி என்ற அந்த அளவில் தான் இருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரை பாஜக இந்த சனாதன எதிரிகளை ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திமுகவுக்கு எதிராக கடும் எதிர்வினைகள் எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இடி, ஐடி, சிபிஐ எல்லாம் வச்சு ரெய்ட் பண்றதுல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு அமைச்சர்களை ரெய்ட் பண்றதுல, மாவட்ட செயலாளர்களை, செந்தில் பாலாஜி ஒரு வருடம் சிறையில் வைத்தது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பாஜகவும் செய்து கொண்டிருக்கு. அப்ப எதிர்துருவ கட்சிகளாக 2 கட்சிகளும் இருந்தது. ஒரு பிராந்திய கட்சியா இருந்தால் கூட காங்கிரஸை விட கான்சென்ட்ரேட் பண்ணி யாரை ஒழிக்கணும்னு பார்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா திமுகவை ஒழிக்கணும்னு பார்த்தாங்க. இது நேற்று வரை இருக்கின்ற ஒரு உண்மையாக நாம் அறிகிறோம். ஆனால் இப்போ அந்த பிராக்டிக்கல் கன்சிடரேஷன் மாறி இருக்கு. திமுக இதுவரை காங்கிரஸினுடைய அந்த கூட்டணியில் இருந்திருக்கிறது. இதுல 2 இடத்துலயுமே ஒரு சாஃப்டனிங் ஆஃப் ஸ்டாண்டு பார்க்க நிகழ்கிறது. ஏனென்றால் பாஜகவினுடைய ஒரே ஒரு கோரிக்கை தான், சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா. 2019 தேர்தலுக்கு முன்னாலேயும் 2024 தேர்தலுக்கு முன்னாலேயும் திமுகவினுடைய தலைமைக்கு கன்வே பண்ணது இவ்வளவுதான். நீங்க காங்கிரஸ ஏன் கட்டிப்பிடிச்சு அழுகிறீங்க தான். காங்கிரஸ நீங்க கழட்டி விடுங்க, இவ்வளவுதான். அந்த ஒரே ஒரு டிமாண்டு தான் இதுவரை பாஜக திமுக விட வச்சிருக்கிறது. அப்ப அது இன்னைக்கு காங்கிரஸே ஓடி போனதுனால இன்னைக்கு திமுகவுக்கு அந்த ஒரு சுமை இல்லை, காங்கிரஸ் என்ற சுமை கிடையாது. அப்ப பாஜகவை பொறுத்தவரை இனி காங்கிரஸ் திமுகவோடு ஒரு இணக்கமான சூழல்ல போகக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. இந்த சனாதன எதிரி உதயநிதியுடைய பரிச்சயமே சனாதன எதிரி அந்த எதிர்ப்புலதான் வந்தது. இந்தியா முழுக்க எப்படி பரிச்சயம் ஆறான்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. எகைன் சனாதனம் பேசினதுனாலதான் பல இடங்கள்ல கேஸ் எல்லாம் போட்டாங்க இல்லையா, அக்ராஸ் இந்தியா பல இடங்கள்ல கேஸ் எல்லாம் போட்டாங்க. சோ அதுலதான் அவர் அறிமுகமாறாரு. சோ அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படி இருந்தால் கூட அவர்களுக்கு பிராக்டிக்கலாக பார்க்கும்போது, பிஜேபியை பொறுத்தவரை பிராக்டிக்கலாக பார்க்கும்போது அவர்களுக்கு நேஷனல் வைட் எதிரின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக காங்கிரஸ் தான். அந்த காங்கிரஸை கழட்டி விட வேண்டும் திமுக என்றதான் அவர்களுடைய மெயின் அஜெண்டாவா இருந்தா. அதை இன்னைக்கு அது சாத்தியமாயிற்று. அதனால பாஜகவுக்கு பழைய எதிர்ப்புல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 10 படி கீழே இறங்கி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. திமுகவுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? திமுகவுக்கு இங்க அரசியல் நடத்த வேண்டிய களம் என்று பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழல்ல தாவேகா அரசனுடைய
பல விஷயங்கள் வந்து நமக்கு முடியாத விஷயங்கள் பலது நடந்து கொண்டிருக்கிறது. அனிதா ராதாகிருஷ்ணனுடைய அரசுல இருந்து ஆரம்பிச்சு கொண்டு, அப்கோர்ஸ் அவர் பேசுனது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. நிச்சயமாக கண்டனத்துக்குரிய விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி இருந்தால் கூட அந்த மாதிரி பேச்சுக்களுக்கு நீங்க அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தாவேக்கால எவனுமே இருக்க மாட்டான், எல்லாத்தையும் கொடுத்து ஜெயில தான் போடணும். அந்த அளவுக்கு வந்து மோசமா பேசி அமைச்சர்களையே நான் பிளாக் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப இருக்கின்ற 2 அமைச்சர்களை வந்து நான் வந்து அவர்களுடைய அடாவடித்தனனால, அவருடைய அந்த கொச்சையான பேசுகிறதுனால ட்விட்டர்ல வந்து பிளாக் பண்ணி வச்சிருந்தேன். அப்கோர்ஸ் இப்ப அமைச்சரான பிறகு நான் வந்து தூக்கி விட்டுருக்கேன். அப்ப அந்த அளவுக்கு மோசமான பேச்சுக்கள் தான் தாவை காட்டுறது. எத்தனை பேர் ஆல்மோஸ்ட் என்டையர் கட்சி வந்து ஜெயில இருந்தா நடத்த வேண்டும் என்ற ஒரு சூழல் வந்திருக்கும். அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு நிலை. அப்ப எல்லா இடத்துலயும் நெருக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கோம். அதிமுகவினுடைய நிலைமையை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த அளவுக்கு திமுக நலிந்து போகவில்லை என்றால் கூட இன்னைக்கு இங்க அரசியல் நடத்த வேண்டும் என்றால் ஒரு எங்காச்சும் ஒரு பலம் வேண்டும், இல்லை என்றால் எங்காச்சும் ஒரு சப்போர்ட் வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்து திமுக இன்னைக்கு வந்து தள்ளப்படுகிறது. அதனால இனி அவர்கள் வந்து பாஜகவை எந்த அளவுக்கு ஒரு வலுவாக எதிர்த்தார்களோ அந்த அளவுக்கு இனி வலுவாக எதிர்ப்பார்கள் என்ற இந்த எண்ணம் எனக்கு கிடையாது. ஒண்ணு இதுக்கு திமுக வந்து தமிழ்நாட்டுல அவங்க ஒரு பாதுகாப்பு வேணும். ஏன்னா மாநிலத்திலேயே அவங்க ஆட்சி இல்ல, மத்தியில அவங்க ஆட்சி இல்ல, அதனால அந்த ஒரு மூவுக்கு போறாங்க சார், அவங்களோட பாதுகாப்புக்காக. இல்ல அதான் நான் இப்ப சொல்ல வர்றது வந்து ஒண்ணு இந்த ஒரு வீக்னஸ் இருக்குன்னு சொல்றேன். நீங்க சொல்றது உண்மைதான், இந்த ஒரு வீக்னஸ் இருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவரை வந்து ஒரு நேஷனல் லெவல்ல இருக்கின்ற விஷயங்கள்ல வந்து காங்கிரசினுடைய நிலைப்பாடை ஒட்டி ஒரு நிலைப்பாடு வந்து திமுக எடுத்துக்கொண்டிருந்தது. அது என்ன வேற ஒன்றும் கிடையாது, காங்கிரசினுடைய நிலைப்பாடு தான் அப்படின்னு சொல்லும் போது திமுக வந்து இறங்கி வந்து சரிங்க உங்க நிலைப்பாடு தான், நாங்களும் அதுக்கு வந்து அனுசரிச்சு போறோம். பல விஷயங்கள்ல இப்ப வந்து ஒவ்வொரு காங்கிரஸ் ராகுல் காந்திக்கு எதிராக நடந்த பேச்சுக்கள், இல்லை என்றால் அவரை வந்து அந்த சபையிலிருந்து நீக்க வேண்டும் என்று நடந்த நடவடிக்கைகள், இதுக்கெல்லாம் வந்து திமுக கடும் எதிர்வினை வந்து ஆட்டி இருக்கிறது. லோக்சபாலையும் ஆட்டி இருக்கிறது, அதே மாதிரி ராஜ்யசபாலையும் ஆட்டி இருக்கு. இனி அந்த ஒரு விஷயம் இல்லை என்றால் அந்த ஒரு பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து திமுக கிடையாது. காங்கிரசினுடைய நிலப்பாடு அந்த ஸ்டாண்டை ஒட்டி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டும் என்ற அந்த கட்டாயம் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கிடையாது. அப்ப இந்த திமுக கிடையாது. அப்ப இந்த 2 விஷயங்கள் இருக்கிறது. அதாவது காங்கிரசுக்கு எல்லா இடத்திலையும் துணை போக வேண்டும், நாடாளுமன்றத்திலேயானாலும் சரி, உள்ளேயானாலும் சரி, வெளியானாலும் சரி, புரொட்டஸ்ட்லயானாலும் சரி, இதெல்லாம் துணை போக வேண்டும் என்ற அந்த நிர்பந்தம் இன்னைக்கு வந்து திமுக கிடையாது. 2வது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு அதிகாரம் வேண்டுமா, இல்லை நாம இப்படியே மேனேஜ் பண்ணிடலாமா, சமாளிச்சு போயிடலாமா என்ற அந்த ஒரு டிசிஷன், இந்த 2 டிசிஷன்ல வந்து ஒரு டிசிஷன் எடுத்து ஆயிற்று என்றால் இன்னைக்கு வந்து அவர்கள் காங்கிரஸ் கூட கிடையாது. அப்படி இருந்தால் கூட இந்த சீஃப் ஜஸ்டிஸ்க்கு எழுத லெட்டர்ல வந்து அவங்க வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. அதாவது இங்க நடக்கின்ற விஷயங்களுக்கு வந்து நீங்க வந்து இது செவிசாய்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் எழுதின லெட்டருக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ அது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு இஷ்யூ பேஸ்ட் விஷயமாக நான் பார்க்கிறேன். அப்போ காங்கிரஸுக்கும் இஷ்யூ பேஸ்ட் சப்போர்ட், அதே மாதிரி பாஜகவுக்கு எதிராக பிளைண்ட் ஆப்போசிஷன் கிடையாது. பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டை பாதிக்கின்ற பிரச்சனைகள்ல மட்டும் நாங்க வந்து குரல் கொடுப்போம் என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அப்ப அது 2 பேரும் சாஃப்டனிங் ஆஃப் ஸ்டாண்ட் வந்திருக்காங்க. ஆனால் இதை தாண்டி ஒரு கூட்டணிக்கான இடம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ கிடையாது என்றுதான் நான் காண்கிறேன். பாஜகவுக்கு அந்த ஒரு அவசியம் இருந்தால் கூட, ஏன்னா பாஜகவுக்கு வந்து இப்போ 2/3 மெஜாரிட்டி வேணும் என்றால் 360 பேர் வந்து தேவைப்படுகிறார்கள். அந்த 360 இந்த திமுகவினுடைய லோக்சபால இந்த 360 எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா, திமுகவினுடைய இந்த என்டையர் கும்பல் இருக்கு இல்லையா, 22 எம்பிஸும் வந்து துணைத்தால் தான் அந்த 360 என்ற நம்பர் வந்து சாத்தியமாகும். ஏனென்றால் இப்ப டீலிமிட்டேஷன் பில் பாஸ் பண்ண வேண்டும் என்றால் இந்த 360 என்ற நம்பர் தேவைப்படுகிறது. அதே மாதிரி இவர்களுக்கு இருக்கின்ற பல விஷயங்கள் வந்து 2/3 மெஜாரிட்டியில பாஸ் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. அதை செய்யறதுக்காக திமுகவினுடைய அந்த ஒரு ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. அதற்கு என்ன விலை வந்து பாஜக கொடுக்கும், இதுதான் கேள்வியா இருக்கிறது. என்னை பொறுத்தவரை வந்து டெஃபினட்டாக பேச்சுவார்த்தைகள் நடக்கும், இன்னும் நடக்கவில்லை, ஆனா நடக்கக்கூடிய இந்த வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தால் நான் ஒன்னும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. அப்படி இருந்தால் கூட திமுக அப்படி அதிரடியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்குமா, இல்லை என்றால் அதிரடின்னு சொல்றதை விட தன்னுடைய ஒரு 15 வருட பயணத்துக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுக்குமா என்பது திமுக தலைமை தான் சொல்ல வேண்டும். இப்ப பில்ல பார்த்த பிறகுதான் நாங்க பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் அந்த பில்லு யாருமே இன்னும் பார்க்கல. 19 இருந்தாங்க, பாஜக அலையன்ஸ்ல இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு சுமூகமான போர்கள் எந்த இல்ல கிடையாது. அப்படி கிடையாதுங்க. அது வந்து வேற ஒரு காலமாக இருந்தது. அப்ப வந்து பாஜக என்ற ஆட்சியே இல்லாத ஒரு காலம். அந்த காலத்துல வந்து நம்மளோட பாஜக ஆட்சி எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாத ஒரு காலமாக இருந்தது. அப்படி இருந்தால் கூட அந்த காலத்தில் நடந்த காலங்கள், இப்ப கோத்ரா வந்து அந்த டைம்ல தான் நடந்தது. அப்ப வந்து
திமுக வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணவில்லை என்றால் கூட அப்போ கூட அந்த ஆட்சியில் இருந்தது. வாஜ்பாய் கண்டிச்சார். வாஜ்பாய் வந்து ஒரு முதலமைச்சரை பார்த்து நீங்க வந்து இப்படித்தான் செயல்பட வேண்டுமா என்ற அந்த துணியில் வந்து கேட்டிருக்கிறார். ஒரு ஃபேமஸ் டயலாக் கூட அந்த டைம்ல. பட் அப்படி இருந்தால் கூட அது ஒரு மாறுபட்ட டைமா இருக்கிறது. இப்போ மிக தெளிவா இருக்குது. இஸ்லாமியர்களை ஒடுக்குவது, கிறிஸ்துவ மக்களை ஒடுக்கிறது, கிறிஸ்டியன்ஸை ஒதுக்குறது, அதே மாதிரி எஸ்சிஆர்ஐ போன்ற நபர்கள் இது இஷ்யூஸ்ல வந்து கிறிஸ்டியன் என்ஜிஓஸை வந்து எந்த அளவுக்கு ஒடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். அது பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸுக்கு எதிரான தாக்குதல், முஸ்லீம் மக்களுக்கு எதிரான தாக்குதல், சிஏஏலும் ஆரம்பிச்சு அனைத்து விஷயங்களும், எஸ்ஐஆர் கடைசியாக வந்து நிற்கின்ற எஸ்ஐஆர் வந்து இஸ்லாமிய மக்களினுடைய டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்மெண்ட்டுக்காக ஒரு ரூட்டாக பாஜக காண்கிறது என்ற அந்த இது சார்ஜஸ் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு தருணத்தில் வந்து முழுக்க முழுக்க எங்களுக்கு வந்து மைனாரிட்டி ஓட் பேங்கே வேண்டாம், நாங்க வந்து ஓபிசி ஓட்லயே நாங்க வந்து ஜெயிச்சு போயிடுவோம், அதனால நாங்க வந்து பாஜகவோட போய் சேர போறோம் என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்குமா திமுக என்று பார்த்தால் என்னை பொறுத்தவரை அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு சாத்தியக்கூறு கிடையாது. என்றால் திமுக தலைவரை பொறுத்தவரை, எம் கே ஸ்டாலினை பொறுத்தவரை, அவர் வந்து மக்கள் எப்படி நம்மளுடைய, அதாவது நம்ம கூட வந்து நிற்கின்ற மக்கள் வந்து நம்மளை எப்படி பார்ப்பார்கள் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர் வந்து பயணிப்பார் என்று நான் கருதுகிறேன். திமுகக்குள்ளால அந்த வாய்ஸஸ் இருக்குது. நம்ம வந்து பாஜகவோட போயிடலாம், என்ன தவறு இருக்க போகுது, நம்ம மேல இருக்கிற கேஸ் எல்லாம், அதாவது நிறைய செல்வந்தர் இருக்காங்கல்ல திமுகல, அவர்களுக்கு மேல வந்து கேஸ் எல்லாம் வந்திருக்கிறது, அவர்கள்லாம் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க பாஜகவோட போனா. ஆனால் அது ஒரு முடிவு வந்து இன்னைக்கு தலைவர் தான் எடுக்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. அவர் என்னை பொறுத்தவரை அவர் எடுக்க மாட்டார் என்று நான் கருதுகிறேன். அதே போல தேர்தல் முடிவு கூட தாவிகாக்கு தான் தலித், மைனாரிட்டிஸ், அப்புறம் உயர்ஜாதி இந்துக்கள் போன்ற வாக்குகள்லாம் தாவேக்கு தான் போயிருக்கு. மைனாரிட்டிஸோடு திமுக வரலன்ற அந்த ஒரு பின்பம் இருக்கு. அதனால நம்ம பிஜேபிக்கு போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மனப்பான்மையில் இருப்பாங்க. இல்ல அது தாராளமாக ஒரு கட்சி அப்படி யோசிக்கிறதுல என்னை பொறுத்தவரை வந்து தார்மீகமாக தவறு, ஆனா பிராக்டிக்கலாக தவறு இல்லைன்னு நான் கருதுகிறேன். அதாவது ரெண்டு விஷயங்க. அதாவது நாங்க வந்து இந்த நாட்டுக்காக நிலை கொள்கிறோம். நான் எங்க கட்சி என்பது அனைத்து மக்களுக்கான கட்சி. இந்த அனைத்து மக்களுக்கான கட்சி வந்து நிச்சயமாக ஒரு ஹிந்து மக்கள் தான் இந்தியாவில் இருக்க வேண்டும் என்று நம்பி அதன் அடிப்படையில் செயல்படுகின்ற ஒரு கட்சிக்கு எதிராகத்தான் நாம் எப்போ இருப்போம் என்று எடுக்கின்ற ஸ்டாண்டு வேற. ஜாதியே இல்லாத ஒரு தமிழகம் உருவாக்க வேண்டும், இந்தியா உருவாக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இறங்கி அரசியல்ல வந்து 75 வருடம் பயணித்த ஒரு கட்சி நிச்சயமா நான் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் என்று நான் கருதுகிறேன். பிராக்டிக்கலாக அதுல வேற கன்சிடரேஷன்ஸ் நிறைய வருது. இப்போ நீங்க குறிப்பிட்ட மாதிரி இப்படி ஒரு பிம்பம் இருக்கிறது, பிம்பம் மட்டும் இல்லை, அது ஓரளவுக்கு உண்மைதான். நேரத்தால் அது 90% வருகின்ற கிறிஸ்டியன்ஸ் வந்து நிச்சயமாக விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டார்கள் என்று மிக தெளிவாக தெரிகிறது. தலித், நார்த் தலித், அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த கேட்ச்மெண்ட்ல தான் அங்கதான் திமுகவுக்கு பெரும் ஒரு சர்க்கிள் வருகிறது. அது நிச்சயமாக பாமகனுடைய ரோல் இருக்கிறது. அதனால அதிமுகவுக்கு அந்த வாக்குகள் போய்விட்டது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த கட்சி விடுதலை சிறுத்தைகளை ஏறத்தால காலி பண்ண மாதிரி தானே. ஆதவ அர்ஜுன வந்து அந்த கட்சியில் விட்டு அந்த கட்சியினுடைய ஸ்ட்ரக்சர்லாம் அமைப்பெல்லாம் படித்து யார் எங்க இருக்கிறா, எந்த வட்ட செயலாளர்ல இருந்து ஆரம்பிச்சு கிளை செயலாளர்ல இருந்து ஆரம்பிச்சு யாரெல்லாம் எங்க இருக்கான்னு பார்த்துட்டு அவர்களுக்கு எல்லாத்துக்கும் பிராக்கெட் போட்டு தூக்கி தோக்கம் கொண்டு வந்ததுனால அது ஒரு என்னை பொறுத்தவரை அது தோற்றம் தான். அதாவது தலித்துகளுக்காக நிலை கொள்கின்ற கட்சி என்பது தாவேக்காவை பொறுத்தவரை தோற்றம் தான். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் நபர்கள் தான் அங்க போய் வாக்களித்திருக்கிறார்கள். இனி அங்க இருப்பார்களா நீடிப்பார்களா என்றெல்லாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அதனால இந்த பக்கம் ஒரு இது பிசி கான்சாலிடேஷன் நடந்து கொண்டுதான் இருக்குது. ஓபிசி எம்பிசி பிசி கான்சாலிடேஷன் வந்து இந்த பக்கம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் வந்து இன்னைக்கு அவர்களை பொறுத்தவரை இப்ப தாவேக்காவிட்ட அவர்கள் போக முடியாத ஒரு நிலை இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஒரு முத்திரை வந்து தாவேக்காக்கு வந்து விட்டது. அதாவது இவர்கள் வந்து ஒரு கிறிஸ்டியன் தலித் மைனாரிட்டி கட்சி என்ற அந்த ஒரு பிம்பம் வந்து விட்டது. அதே மாதிரி பிம்பம் அது வந்து பிம்பமாக வந்திருக்கிறது. இது வாக்குகள் நடந்தது, இது உண்மையான விஷயமா தான் நான் காண்கிறேன். அது பிம்பம் கிடையாது. கிறிஸ்டியன்ஸினுடைய வாக்குகளும் தலித்தினுடைய வாக்குகளும் வந்து விடுதலை சிறுத்தையினுடைய வாக்குகளும் வந்து எல்லாமே சேர்ந்து இந்த பக்கம் தாவேக்காக்கு வந்திருக்கிறது என்றது ஒரு உண்மைதான். அதனாலதான் நான் அதிபிம்பம் சொல்லவில்லை. ஆனால் இந்த இமேஜ் வருது இல்லையா, இந்த இமேஜ் வந்து அதன் பிறகு வருகின்ற கிரியேஷனா இருக்கிறது. இது ஒரு ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டியில வருகின்ற ஒரு இமேஜாக இன்னைக்கு தாவேக்காக்கு இருக்கிறது. தாவேக்காவும் நினைக்கிறது அது போறோம் என்று நினைக்கிறார்கள். இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சிகள் இருக்கு, அதனால வந்து நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம் இன்னொரு தேர்தல் நடந்தாலும் என்று நினைக்கிறார்கள். அப்ப அந்த பக்கம் ஒரு ஓபிசி கான்சாலிடேஷன், பிசி கான்சாலிடேஷன் நடக்கல, பிசி ஓபிசி எம்பிசி கான்சாலிடேஷன் நடக்கிறதுனால
அந்த மக்கள் வந்து நினைக்கக்கூடும் நாம வந்து இதுவரை அதிகாரத்தில் இருந்தோம், நம்ம எப்படி திருப்பி அதிகாரத்துக்கு வர்றது என்ற அந்த ஒரு இயக்கம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு வந்து அதிமுக வந்து ஒரு பூனியமான கட்சியான யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏனென்றால் அந்த கட்சியில் இருந்தா அதிகமான நபர்கள் வந்து விலகி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் வந்து திமுக பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முன்னாடி வந்து பாஜகவோட ஒரு வயபிள் ஒரு கட்சியாக இருந்தது. ஆனா இன்னைக்கு கிடையாது. முன்னாடி இருந்தது, அண்ணாமலை இருந்த டைம்ல இருந்தது, அவர்கள் வந்து கட்சியை தக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போ அந்த இது கிடையாது, அந்த பிம்பமே மாறிவிட்டது. பாஜகவும் ஆல்சோ ரேன் அதிமுகவோட மிக மிக மோசம். அதிமுக வந்து இன்னைக்கு ஒரு 20% கட்சியா இருக்கும் பட்சத்தில் பாஜக என்பது ஒரு 2% கட்சியாகத்தான் இன்னைக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து மோசமான ஒரு இடத்துல தான் இருக்கிறது. திமுக ஒரு 20 to 23% கட்சியாக இருக்கிறது. இதுதான் தமிழகத்தினுடைய ஒரு ரியாலிட்டியா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த ஓபிசிஸ் வந்து திமுக பக்கம் நகர்ந்து விட்டால் அது நமக்கு அடுத்த எலெக்ஷன் நமக்கு தெரியும். ஒரு பை எலெக்ஷன் நடந்து விட்டால் நமக்கு தாராளமாக தெரியும் என்று நான் கருதுகிறேன். அதனுடைய பேசிஸில் தான் அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி திமுக வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஸ்டாண்ட் எடுத்த மாதிரியே பிஜேபியோட நட்பு அப்படின்றது மாதிரியா அவங்களோட திமுக அந்த மாதிரி கூட்டணிக்குள்ள போகாட்டி ஒய்எஸ்ஆர் மாதிரியே போவாங்க சார். இல்ல வைஎஸ்ஆருக்கும் ஜெகனுக்கும் இவருக்கு நாயுடுக்கும் இருக்கிற பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் நீண்ட காலம் வந்து ஜெயில இருந்த நபர்கள். அந்த அளவுக்கு ஊழல் செஞ்சு அதுல வந்து இன்னைக்கு ஒரு 2500 கோடி வந்து இடி வந்து அன்பிளாக் பண்ணி கொடுத்துருக்கு வைஎஸ்ஆருக்கு. அதே மாதிரி தான் நாயுடு வந்து எவ்வளவு 11 மாசம் ஜெயில இருந்தாரா? இது மட்டும் இப்ப ஜெயிலுக்கு ஐயா சாமி என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடாதீங்க என்ற அந்த அடிப்படையில் மட்டும்தான் இன்னைக்கு வந்து அவர் வந்து சப்போர்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெகனும் அதேதான், பவன் கல்யாணும் அதேதான். இவர்கள் 3 பேரும் வந்து அங்க போய் கால் விழுதுறதுக்கு காரணமே வந்து இவர்கள் மேல எளிதாக வந்து ஒரு கேஸ் போட்டு தாராளமாக உள்ள தள்ளிடலாம். ஏனென்றால் மிக தெளிவாக ட்ரையல்ஸ் இருக்கிறது, மிக தெளிவாக ப்ரூஃப் இருக்கிறது. மு.க. ஸ்டாலின் மேல அப்படி ஒரு பழி நீங்க போட முடியாது. ஏனென்றால் அவர் வந்து பணத்தை வந்து தொடவே மாட்டாரு. அவரை சார்ந்த நபர்களை வேணா நீங்க பிடிக்கலாமே தவிர அவர்கிட்ட நீங்க வந்து போய் நிக்க முடியாது. அப்ப அப்படி இருக்கிற நிலையில் வந்து இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று நான் கருதுகிறேன். அதாவது எல்லாம் எப்பா இல்லைன்னா அவங்க வந்து நம்மளை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க என்ற அந்த ஒரு பயம் வந்து என்னை பொறுத்தவரை வந்து மு.க. ஸ்டாலினுக்கோ இல்ல கனிமொழிக்கோ கிடையாது என்பதுதான் உண்மை நிலை. இப்ப அந்த காரணத்துக்காக அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இனி எந்த காரணத்துக்காக எடுக்க கூடும் என்று பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, ஒரு டீல். இப்ப நான் இந்த நியூஸ் 18ல சொன்னேன், அது ஆக்சுவலா வந்து கொஞ்சம் ஃபார்ஃபெட்ச் தான். அதாவது தாவேகா அரசாங்கம் வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணலாம் தமிழ்நாட்டுல. இப்ப தினம் அடுக்கடுக்கா மிஸ்டேக் பண்ணிட்டு தான் வர்றாங்க. பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு வச்சுட்டு விசாரணை என்ற பேரில் வந்து துன்புறுத்துவது, இந்த மாதிரி விஷயங்கள். யூடியூப்ல வந்து நீங்க வந்து ஒரு மைல் பேசினதுக்காக விஜய் ஒரு மைல் பேசினதுக்கே வந்து ஒருத்தர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அனிதா ராதாகிருஷ்ணனுடைய அந்த அரெஸ்ட், ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறாரு, அது வந்து ஹைகோர்ட்ல டிஸ்மிஸ் ஆகி அடுத்த நிமிஷமே வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி அதன் பிறகு அதனுடைய அவலம் பாத்தீங்களா, 12 மணி நேரத்துல வந்து அவர் வந்து பெயில வந்துடுறாரு. இதுதான் ஷார்டஸ்ட் அரெஸ்ட் நினைக்கிறேன் நம்ம தமிழகத்தினுடைய வரலாற்றுல. அதே மாதிரி இந்த முத்தாரியும் அதே மாதிரி மாரிதாசன் எல்லாம் பிடிச்சி வந்து ஏதோ குண்டாஸ்ல போடக்கூடிய அந்த தன்மை, இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து இதெல்லாம் பிரச்சனைகள் தான், அன்றாடம் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. பழனியில வந்து 100 ஏக்கர் நிலத்துல வந்து விற்க பார்த்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நிச்சயமாக இது ஒரு பெரிய மிஸ்டேக் எங்காச்சும் நடந்து விட்டால், இந்த 2 அமைச்சர்கள் வந்து தன்னுடைய பாஸ்போர்ட்ல வந்து வெளியூருக்கு போனது என்னன்னே புரிய மாட்டேங்குதுங்க. இது இந்த அரசாங்கமா இல்ல ஆமா. என்னை பொறுத்தவரை ஏங்க நீங்க வந்து ஒரு ஒயிட் பாஸ்போர்ட் இருக்கிறது கூட தெரியாதா? ஒரு டிஎஸ் புரோட்டோகால்னு ஒருத்தர் இருக்காரு தெரியாதா? வெளியூர் போகும்போது நீங்க யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாதா? ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே. அவருதான் தினம் அவங்க பார்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ்போர்ட் இது வழங்காதனால அவர் போகவே இல்லை, ரத்து பண்ணிட்டாரு. போகவே இல்லை. இதெல்லாம் பப்ளிக் நாலேஜ்ல இருக்கின்ற விஷயங்கள். பிடிஆர் அது ஒரு பிரச்சனையா எடுத்துட்டு வந்து அதன் பிறகு அதுல ஒரு பெரிய விவாதம் நடந்து அப்போ ஓஹோ மந்திரிகளுக்கு வெளியே போகணும்னா அதனால பெர்மிஷன் வேணுமா என்றெல்லாம் நான் வந்து விவாதித்த ஒரு டைம் இருக்கிறது. அது கூட தெரியாம 2 பேர் வந்து போயிருக்காங்க, அவங்ககிட்ட வந்து விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி இதெல்லாம் என்னை பொறுத்தவரை சின்ன மிஸ்டேக்ஸ். இந்த 100 ஏக்கர் நிலம் கூட என்னை பொறுத்தவரை சின்ன மிஸ்டேக் எடுத்துக்கொள்ளலாம். பட் இனி பெரிதாக ஒரு தவறு செய்து விட்டால் இவர்களை வந்து நீங்க கண்காணிக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்களா? அதாவது ஏதோ ஒரு காரணம் காட்டிக்கொண்டு ஒன்னும் பிரசிடென்ட்ஸ் ரூல் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியுமா? அப்படித்தான் அதுலதான் ஒரு டீல் வரும் என்று நான் கருதுகிறேன். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வருமேயானால் அது பாஜக வந்து அதுல வந்து ஆக்ட் பண்ணாது. என்னதான் இவங்க பண்ணாலும் வந்து ஆக்ட் பண்ணாது. கரூர் சம்பவத்துல வந்து 3 மாசத்துல சிபிஐ இது அறிக்கை கொடுக்க வேண்டியது. எங்க என்னாச்சு? சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் ப்ரோப்.
அதுலயும் ஒரு கண்காணிப்பாளர் இருக்காரு. அவர் இருந்து கூட அவரும் கேட்க மாட்டேங்கிறாரு, சுப்ரீம் கோர்ட்டும் கேட்க மாட்டேங்குது. அப்ப என்னை பொறுத்தவரை பாஜக வந்து எதனால வந்து மௌனம் காக்குறதுன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. திமுக இந்த விஷயத்தை வந்து எங்கிட்ட வந்து எழுப்பிட்டோம், அதன் பிறகு நாங்க வந்து எழுப்புறோம். இதுல என்ன இந்த புசி ஆனந்த் பாஜகவும் தாவேக்காவோட சாஃப்ட் சேனல்ல போகணும் விரும்புறாங்களா சார்? இல்ல இல்ல அப்படி கிடையாது. அப்போ நாங்க இப்போ ஆக்ஷன் எடுத்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இதுதான். அதாவது ஒரு அதிகாரி ஒரு சாதாரண குமஸ்தன் பண்ற அதே மென்டாலிட்டியில தான் மத்திய அரசாங்கம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. அதாவது இந்த ஃபைலை வந்து நான் இந்த டேபிள்ல இருந்து மூவ் பண்ணா எனக்கு என்ன பெனிஃபிட், அதான் இன்னைக்கு வந்து பாஜக கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த அறிக்கையை வந்து நான் சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் கொடுத்தா ஓபன் அண்ட் ஷட் கேஸுங்க, ஓபன் அண்ட் ஷட் கேஸ். இதுல எல்லாரும் வந்து மாட்டத்தான் போறாங்க. A1ல இருந்து A17 மட்டும் எல்லாருமே மாட்டத்தான் போறானுங்க. எல்லாருமே வந்து கம்பி அணத்தான் போறாங்க. இன்னைக்கா நாளைக்காங்கிறது கொஸ்டின் மட்டும்தான் இருக்குது. அப்ப அப்படி இருந்த சூழ்நிலையில் வந்து எதற்காக நான் வந்து இந்த அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கணும்? திமுக வந்து எங்களை பிரஷர் பண்ணிட்டோம். எப்படி பிரஷர் பண்ணணும்னா, நீங்க பிரஷர் பண்ணா நாங்க அதுக்கு கைமாற்றாக ஒரு விஷயத்த கேட்போம். அந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டீலிமிட்டேஷன் என்ன சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வேற ஒரு விஷயத்துல என்ன சப்போர்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த டிமாண்டை வைத்து விட்டால் அது ஒரு டீல்ல போய் முடியும். அப்ப நீங்க ஒண்ணு மட்டும் எடுத்துங்க, சிபிஐனுடைய ரிப்போர்ட் சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ணால் அதுல திமுகனுடைய கை இருக்குன்னு கண்டுகொள்ளலாம். திமுக வந்து மறைமுகமாக பாஜக கிட்ட பேசி இருக்கிறது என்று நாம் வந்து அறிந்து கொள்ளலாம். இல்லை என்றால் பாஜக இதுல ஒரு ஸ்டெப்பும் எடுக்காது. அப்ப இதுதான் இன்றைய சூழ்நிலையா இருக்கிறது. அதே போல வந்து இந்த தமிழ்நாட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் குறிப்பா வடநாடுல வந்து சோசியல் மீடியா தாக்கம் வந்து விஜய் வந்து அடுத்ததாக பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வராரு அப்படி ஒரு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு சார், என்ன தாக்கம் சார் இது பண்ணிட்டு இருக்காங்க? தமிழ்நாடு முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் சிஎம் ஆயிட்டாரு, அடுத்து பிரைம் மினிஸ்டரா விஜய் கொண்டு போறாங்கன்னு ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல சார், சோசியல் மீடியால தாக்கத்தை படுத்திருக்காங்க. மேற்கு, அதாவது வட மாநிலம் மேகாலயா இந்த பக்கம் கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இது? என்னப்போ யாம் பெற்ற இன்பம் எல்லாருமே அனுபவிக்கட்டுமே, என்னப்போ அது இது வந்து விஜய்க்கு வந்து என்னை பொறுத்தவரை இப்பதான் நார்த் இந்தியா எல்லாம் டிஸ்கவர் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் யாருன்னு சொல்லிட்டு. முதலமைச்சர் ஆன பிறகுதான் பலரும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இனி இப்ப ஜனநாயகம் பார்ப்பாங்க. ஜனநாயகம் 23 ரிலீஸா வந்த உடனே டெஃபினட்டாக ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இப்போ நார்த் இந்தியாவில் இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற சேலபிள் ஸ்டார்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து இவரு ஷாருக் கான் தான் இந்தியாவில் இருக்கின்ற தலையாய ஸ்டார். அதை அடுத்து வந்து அல்லு அர்ஜுன், மூணாவது வந்து விஜய். இந்த 3 ஸ்டார்ஸ் தான் இந்தியாவை பொறுத்தவரை. இந்த 3 நபர்கள் தான் நீங்க என்ன பணம் எவ்வளவு பணம் போட்டாலும் திருப்பி எடுத்துடலாம். அதாவது சென்சர் போர்டு வந்து நடுவில் நிக்கலாம், திருப்பி எடுத்துடலாம் என்ற அந்த தைரியம் வந்து இந்த 3 ஸ்டார்ஸ்ல மட்டும்தான் இருக்கிறது. இது இருக்கிற ஒரு ஸ்டாராக இன்னைக்கு வந்து விஜய் அதை விட கொஞ்சம் பெரிதாக ஒரு கேட்ச்மெண்ட் வந்து தாராளமாக பெரிதாகிட்டு கொண்டிருக்கு. ஒரு தமிழ் கேட்ச்மெண்ட்ல இருந்து ஆரம்பித்து ஒரு தெலுங்கு கேட்ச்மெண்ட்டுக்கு போய், ஒரு மலையாள கேட்ச்மெண்ட்டுக்கு போய், ஒரு கன்னடா கேட்ச்மெண்ட் போய், இன்னைக்கு வந்து ஒரு ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு அவர் வந்து பரிச்சயமாயிருக்கிறார். அப்ப அதனால வந்து வை நாட் என்று பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற நபர்கள் தான் இந்த பிம்பத்தை வளர்க்கறதே, இந்த பலூனை வந்து ஊதி பிரிப்பிக்கிறதே அந்த மாதிரி நபர்களாக தான் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் காணுகிறார்கள், நிறைய ராகுல் காந்திகிட்ட போய் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்ப காங்கிரஸை பொறுத்தவரை அது ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷன்ல தான் இருக்கிறது. 2029 பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்க, சரத்பவாருடைய கட்சி சின்னாபின்னம் ஆயிடுச்சு. சிவசேனா தாக்கரேஸ் வந்து வெளியே இறங்க மாட்டேங்கிறாங்க, எல்லாமே பாம்பேலே கிடக்குறாங்க. அதனால அந்த கட்சியும் ஒன்றும் பெருசா நடக்கல. ஆதித்ய தாக்கரே எல்லாம் வெளியே வரதே கிடையாது போல. திரிணாமுல் முழுசாக போயிடுச்சு. இனிமே எங்க பார்த்தால் வந்து உங்களுக்கு பாஜகவுக்கு எதிரான ஒரு கட்சி எங்க இருக்குது? பிஜேடி நிக்குமா? ஒடிசால இருக்கிற கட்சி நிக்குமா பார்த்தா என்னை பொறுத்தவரை வந்து ஒன்னும் சொல்ல முடியாதுங்க. அங்க இருக்கிற நிலைமையில வந்து எப்பவுமே வந்து அவர்கள் வந்து மத்தியில் யார் இருக்காங்களோ அவங்க வந்து அனுசரிச்சு தான் போயிருக்காங்க. அப்ப முழுக்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷன்ல இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து வை நாட் இன்னும் இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து தள்ளிவிட்டு பார்ப்போமே என்ற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கத்தான் செய்யும் என்று நான் கருதுகிறேன். அப்ப என்னை பொறுத்தவரை ஜனநாயகம் வந்து பீகார்ல கலெக்ஷன் எவ்வளவு வருது, உத்தரப்பிரதேச கலெக்ஷன் எவ்வளவு வருது, அதை பொறுத்து இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அவருடைய ஃபியூச்சர். இல்லை என்றால் இப்ப வந்து அல்லு அர்ஜுன் வந்து இன்னைக்கு பெரிய ஸ்டாரா இருக்காரு. காங்கிரஸ் வேணா அவரை வந்து எடுத்துக்கொள்ளலாம், வாடகைக்கு எடுத்து வேணா அவரை வந்து போய் பேச சொல்லலாம் என்று நான் கருதுகிறேன். பட் அதை தாண்டி இந்த சவுத்தினுடைய கேட்ச்மெண்ட்டை தாண்டி விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறதாக இதுவரை எனக்கு தெரியவில்லை. மேபி 29க்கு முன்னால வந்து தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணா அதே மாதிரி ஒரு சோசியல் மீடியா ஸ்டாம் வந்து அவர்களுக்கு இந்தியா அளவில் கிரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு ஆல் இந்தியா ஸ்டாராக இருப்பார். ஆனா என்னை பொறுத்தவரை ஒரு பிரதமர் என்ற அந்த போஸ்ட்ல இருக்கின்ற நபர் வந்து ஒரு நரேந்திர மோடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நபருக்கு வந்து அருகில் இருக்கின்ற அட்வைசர்ஸ் வந்து எக்ஸலண்ட் அட்வைசர்ஸா இருக்கு வேணும். அதான் என்னை பொறுத்தவரை. இன்னைக்கு
இந்தியாவில் இருக்கின்ற ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்ஸ் வந்து இன்னைக்கு டெல்லியில் இருக்கிறது. சஃபர் சைஃபுல்லாவோட எவ்வளவோ ஒரு 100 times பெட்டர் ஆளு தான் டிவி சோமநாதன், இன்னைக்கு இருக்கின்ற கேபினெட் செக்ரட்டரி. கேபினெட் செக்ரட்டரியை பொறுத்தவரை அவர் சோமநாதனை பத்தி சொல்லுவாங்க, ஒரு கணக்குப்புள்ள தாண்டி ஒன்றும் செய்ய மாட்டாருன்னு. அது போறோம்னு சொல்றேன். அந்த மாதிரி அதே மாதிரி அதிகாரம் பரவலாக இருக்கின்ற அதிகாரம் யூபிஏ டைம்ல வந்து பல நபர்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பீப்புள்னு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் வந்து டெல்லியில முக்கியஸ்தர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு அந்த கும்பல் பாத்தீங்கன்னா ஒரு 15 பேர் தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எத்தனை பேர் எஃபிஷியண்டா இருக்காங்கன்னு தான் கேள்வி. என்னை பொறுத்தவரை வந்து நரேந்திர மோடியுடைய ஆஃபீஸ் ஆனாலும் சரி, சில வேற இருக்கின்ற சில ஆஃபீஸ்களாலும் சரி, அங்கெல்லாம் வந்து மிக நன்றாக இருக்கின்ற ஆபீசர்ஸ், வெரி அப்ரைட் ஆனஸ்ட் ஆபீசர்ஸ், அதே நேரத்தில் வேலை செய்யக்கூடிய ஆபீசர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அட்வைஸ் கரெக்டா செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற நபர்கள் இருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் அட்வைஸ் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்வைஸ். அதனால பல இடங்கள்ல வந்து சரியாக தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு விக்ரம் மிஸ்திரிக்கு கொடுத்த எக்ஸ்டென்ஷன், ஃபாரின் செக்ரட்டரி கொடுத்த எக்ஸ்டென்ஷன், அது முக்கியமான எக்ஸ்டென்ஷனாக நான் கருதுகிறேன். பல இடங்கள்ல எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறது தவறு. இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த ஹர்ஷ்வர்தன் ஷிங்லாவுக்கு கொடுத்த அந்த பாராளுமன்ற சீட் எல்லாம் அதெல்லாம் என்னை பொறுத்தவரை கம்ப்ளீட் வேஸ்ட். ஸோ பல இடங்கள்ல வந்து தவறு செய்திருக்கிறாங்க. சமத் கோயலுக்கு கொடுத்த RNW எக்ஸ்டென்ஷன் வந்து தவறாக காண்கிறேன். அப்போ பல இடங்கள்ல தவறு செய்திருக்கிறார்கள். ஆனா சில இடங்கள்ல சம் ஃபென்டாஸ்டிக் ஆபீசர்ஸ், அந்த மாதிரி ஒரு குரூப் வந்து விஜய்க்கு செட் ஆனா டெஃபினட்டாக அவரும் பிரதமராக பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஒன்றும் தவறே கிடையாது. தமிழன் இல்லை என்றால் ஒரு சவுத் இந்தியன் வந்து அங்க வர்றது என்னை பொறுத்தவரை முக்கியமான விஷயமாகத்தான் நான் காண்கிறேன். ஒரு காலத்துல 1996ல எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, பல நபர்கள் வந்து பிஎம்னுடைய சீட்டுக்கு வந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். டெல்லியில இருந்து இல்லைங்க யூபியிலிருந்து வரணும், பீகார்ல இருந்து வரணும் அப்படின்லாம் பேசிக் கொண்டிருந்த அந்த ஒரு கூட்டு மந்திரி சபையில வந்து மாறன் சீனியர் தான் சொன்னார், வை நாட் தேவகவுடா அப்படின்னு வந்து சொல்கிறார். அதுக்கு வந்து அனைவரும் வந்து ஒத்துக்கொள்கிறார்கள். அப்படிதான் தேவகவுடா வந்து அந்த சீட்டுக்கு வர்றாரு. அப்போ தேவகவுடா என்ற விவசாயி, அதாவது சவுத்துல இருக்கின்ற ஒரு விவசாயி வந்து ஒரு பிரதமருடைய சீட் வந்து உட்கார்றாரு என்று பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய நெகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கிறது. தேவகவுடா வாஸ் நாட் எஃபிஷியன்ட்டுங்க. ஒரு இடத்துல கூட அவருடைய எஃபிஷியன்சி வந்து ப்ரூவ் பண்ணவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா மீட்டிங்ல எல்லாம் உட்காந்து தூங்கிடுவாரு, பப்ளிக் மீட்டிங்லேயே உட்காந்து தூங்கியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்படி இருந்தால் கூட அவருக்கும் ஒரு சில நல்ல ஆபீசர்ஸ் வந்து அமைந்தார்கள். அதனால வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப மோசம்னு நிச்சயமா சொல்ல முடியாது. ஒரு நரசிம்மராவ் சமயத்துல இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கிடையாது. ஒரு ரத யாத்திரைக்கு அப்புறம் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண ஒரு பீரியடாக இதை பார்க்கலாம். அது பிஜேபியினுடைய ஆக்டிவிட்டிஸ் பலதும் கண்ட்ரோல் பண்ண ஒரு பீரியடாக கூட நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இதுல இட்ஸ் ஓகே, யார் வேணா பிரதமராக வரட்டுமே. ஏன் MK ஸ்டாலின் வரதா இருந்தது, அவருக்கு இப்போது வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. யார் வேணா வரட்டும். என்னை பொறுத்தவரை நீங்க வந்து இந்த 39 சீட்டை வச்சு நீங்க பிரதமராக முடியாது என்பதுதான் எனக்கு ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு விஷயமா இருக்கிறது. ஆனா இன்னொரு விஷயம், கேரளால வந்து MK ஸ்டாலினுக்கு இருக்கிற வரவேற்பு என்பது இன்னைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆந்திராவில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவரும் தமிழ்நாட்டுக்கு வெளியேயும் ஒரு பெரிய ஒரு நபராகத்தான் காணப்படுகிறார். என்கிட்ட பேசுகின்ற பல நபர்கள் சவுத்தில் மட்டும் கிடையாது, நார்த்ல இருந்து கூட அவர்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த இந்தியா அலையன்ஸ் முன்னெடுத்தனால நீங்க லோக்கல்ல பார்க்க கவனிக்க தவறி விட்டார், அதனாலதான் தோல்வி அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அது எப்படி சார்? இல்ல அதெல்லாம் டெஃபினட்டா தவறுங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இந்தியா அலையன்ஸ் அவருக்கு இருக்கின்ற முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, அவருக்கு கீழே தான் எந்த தரையில் நின்று கொண்டு இருக்கிறேன்னு பார்த்து தான் அடுத்த ஸ்டெப்புக்கு அவர் போவாரே தவிர நிச்சயமாக அப்படி கிடையாது. ஒரு வெரி வெல் கிரவுண்டட் பாலிட்டிஷியனா தான் இருக்கிறாரு. அவர் கூட இருக்கிறவங்க வந்து கவுத்து விட்டாங்க. அது இன்னைக்கு அவருக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியவில்லை என்றுதான் ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கிறது. ஏனென்றால் சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய கண்ணெதிரே இருந்தா கூட நமக்கு வந்து இதுதான் உண்மை என்று தெரியறதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுக்கும். அது அவருக்கு தெரிய வரும். அவன் பிறகு வந்து அதுக்கான ஸ்டெப் எடுப்பார் என்று நான் கருதுகிறேன். பட் நான் சொல்ல வர விஷயம் பாத்தீங்கன்னா, விஜய் ஒரு பெரிய ஸ்டார் தான். இன்னைக்கு வந்து இன்னும் அவருடைய அந்த கேட்ச்மெண்ட் வந்து பெரிதாக வந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் ஏற்கனவே அந்த இடத்துக்கு வந்து விட்டார் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இவர் வந்து சினிமா மூலியமா வரார். அவர் வந்து ஒரு எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டாக பாஜகவுக்கு எதிராக நிற்கின்ற ஒரு ஃபிகராக வந்து இன்னைக்கு கேரளாலையும் அவருக்கு சூப்பரான வரவேற்பு இருக்கிறது. கர்நாடகாவில் ஆனாலும் சரி, ஆந்திராவில ஆனாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டெல்லியிலே ஆனாலும் சரி, பல இடங்கள்ல கல்கட்டால ஆனாலும் சரி, இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து அவருக்கு வரவேற்பு இருக்கிறதுதான் உண்மை நிலை. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.